உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. பழைய ஏற்பாட்டில் பலவித பலிகளை பற்றி வாசிக்கிறோம். சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, பல பலிகள். பலிகள் ஆண்டவர் செய்த நன்மைக்காகவும் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காகவும் கொடுக்கிறோம், மன்னிப்பை பெறவும் கொடுக்கிறோம், அவருடைய ஒப்புரவாகவும் பலிகள் உதவி செய்கிறது. இப்போ நோவா இங்க கர்த்தருக்கு நன்றியை காண்பிக்க ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் முதலாவது செய்கிற காரியம் உங்கள் காரியம், உங்களை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி பலிபீடத்தை கட்டி அதை விட்டுட்டு அப்படி போயிடல. இன்னைக்கு பலிபீடம் என்ற நமது வாழ்க்கையில் பலிகள் இருக்கணும். இன்னைக்கு நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பலிகள் ஸ்தோத்திர பலிகள். பாடுறோம்ல, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா. இன்னைக்கு நாம் செலுத்துகிற பலிகள் ஸ்தோத்திர பலி, அது உள்ளத்திலிருந்து வர வேண்டியது. நன்றியை காணிக்கையாக்கி ஒரு பலியை போல செலுத்துகிறோம், ஒரு கம்ப்ளீட் சரண்டர். நம்முடைய பலிபீடம் காலியா இருக்கக்கூடாது, அந்த பலிபீடத்தின் மேல பலிகள் இருக்கணும், டெய்லி பலிகள் இருக்கணும். 34ஆம் சங்கீதத்தில் வாசிப்பது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம உதடுகள் அவரை துதிக்கிற துதிகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா, ஆமேன், ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அந்த ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம பழக்கணும். உங்கள் பலிபீடத்தில் பலிகள் உண்டா? பலிகள் உள்ள பலிபீடமா? நமது பலிபீடம் என்கிற நமது வாழ்க்கையில துதிகள் உண்டா? உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். அந்த வாசலை திறவுங்கள், ராஜா வருவார்னு போட்டு சங்கீதத்தில். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா வருவார். எது வாசல்? துதியின் அனுபவம். அந்த துதிக்கிற அனுபவம் தான் பலிகள். ஆண்டவருக்கு நல்ல பலிகளை செலுத்தணும். என் நாவினால் அவர் புகழப்பட்டார், சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை புகழுங்கள், பாராட்டுங்கள், அவரை ஆராதியுங்கள். அவர் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்தார் நினைத்து பல விதங்களில் அவரை துதியுங்கள். சங்கீத புஸ்தகத்தை படிக்கும்போது எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம்னு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த மதுராந்தக மன்னாவின் மூலமாய் தேவனண்டை நீங்கள் நெருங்கி வந்து உங்கள் பலிபீடம் என்கிற வாழ்க்கையில பலிகள் நிறைந்த பலிபீடமாய் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதிகள் உங்கள் உதடுகள் இருக்கட்டும், உங்கள் நாவில் இருக்கட்டும். அந்த துதிகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமான இதயத்தில் வர வேண்டும். சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள், சுத்தம், பரிசுத்தம் தேவன் விரும்புகிற ஒன்று. நமது வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான நம்முடைய பலிகளும் ஆராதனைகளும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் பரிசுத்தமாய் இருப்பதாக என வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. போய் துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், காணிக்க போடலாம். பரிசுத்தம் இருக்குதா? பரிசுத்தமாய் இருக்க பிரயாசப்பட்டோமா? பரிசுத்தத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? நமது வாழ்க்கை சுத்தமும் பரிசுத்தமும் அதற்கு நேராக நமது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? சுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் நாம் லக்காக வைத்திருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், சிந்தியுங்கள். கிருபையுள்ள பிதாவே, பலிகள் நிறைந்த பலிபீடம், பலி உள்ள பலிபீடம் எங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும்ப்பா, காலியா இருக்கக்கூடாது. பைபிள்ல ஒரு இடத்துல எலியாவை பற்றி வாசிக்கிறோம். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம், உடைந்து போன சிதைந்து போன பலிபீடம். ஆனா எலியா அதை செப்பனிட்டார். எங்க பலிபீடம் என்கிற உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு உடைந்து போய் தகர்ந்து போய் அது பலி இல்லாமல், அது உபயோகம் இல்லாத பலிபீடமாய் இராதபடி தினமும் பலிகள் நிறைந்த ஒரு பலிபீடமாய் எங்கள் பலிபீடம் இருக்க கிருபை தார். ஆசீர்வதியும். எல்லா நேரங்களிலும் உம்மை துதித்து ஆராதித்து எப்பொழுதும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உம்மை பிரியப்படுத்துகிற நிலைமையில் வாழ கிருபை தார். முக்கிய மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை எங்களுடைய உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9 மணிக்கு 3ஆம் ஆராதனை லைவ்ல பாருங்கள். குரூப்ல இருக்கிற நீங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாங்கள் அனுப்பாவிட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. எங்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.